ஜெபம் பண்ண கடவோம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இது ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த திவ்ய நற்கருணை ஆராதனையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக அப்பத்தை பிற்கையிலே அன்றைக்கு எம்மாவூர் சீசர்கள் தம்மை வெளிப்படுத்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் எங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி உடைய அன்பினாலும் கிருபையினாலும் நிறைத்து இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 26 பாமாலை 14 பாடுவோம். அநாதியான கர்த்தரே தெய்வீக ஆசனத்திலே. கீதம் 26 பாமாலை 14 பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலம் நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, ஒரு சித்தம் பரம செய்யப்படுவதாக, அல்ல பின்னதால் விரோதமாய் குற்றம் மன்னிக்கிறது போல கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் இருந்திருக்கிற சர்வ தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமே அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமவும் மையப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் ஒரு பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதய சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல்
பிறனது அன்பு கூறு என்பது இவைகளும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்து பரத்துக்கு ஏறின திருநாளுக்கு பின்வரும் ஞாயிற்குரிய சிறுகு ஜெபம். மகிமையின் ராஜாவாகிய தேவனே, உம்முடைய ஏகசுதனாகிய இயேசு கிறிஸ்துவை மிகுந்த வெற்றி சிறப்போடு முது பரம ராஜ்யத்துக்கு எழுந்தருளச் செய்தீரே. எங்களை திக்கற்றவர்களாக விடாமல் எங்களை தேற்றும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திற்கு அனுப்பி எங்கள் இரட்சகராகிய கிறிஸ்து முந்தி போயிருக்கிற அவ்விடத்திற்கு எங்களையும் உயர்த்திட வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக என்று ஜீவித்தரசு ஆளுகிற ஆண்டவரை இயேசு கிறிஸ்து முன்னிட்டு மனத்தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கிறோம். வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். தேயப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானசானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானசானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் என்பது. நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையும்
ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 243 பாமாலை 188 பாடுவோம். உம்மாலே தான் என் இயேசுவே ரட்சிக்கப்படுவேன். கீதம் 243 பாமாலை 188 பாடுவோம். திருமுல்ல இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு என்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடிக்குறிச்சி சேச கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறவங்க அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் உங்களோடு நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நமக்கு நல்ல வாய்ப்புகளை தந்து கொண்டு வருகிறேன் நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு கூட சாது ஐயா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே சாதை அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வர ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். இந்த ஆராதனை வேளையை நடத்துவதற்கு எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தேவன் தரும்படியாக உங்களுடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்கள் ஜபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. நீங்கள் இதற்காக விசேஷமாக ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் எங்கள் மனம் வந்து தாங்க முன் வரும்படியாக உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்ல முடியாத வயோதிப நிலைமை கருமையான பெற்றோர்கள், அது மாத்திரமல்ல ஆலயங்கள் இல்லாது இருக்கிற இடத்துல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது மிகவும் ஆசீர்வாதமாக ஆறுதலாக இருக்கிறது என்பதை கேள்விப்பட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக கிறிஸ்து அல்லாத சகோதர சகோதரிகள்
இதை இந்த ஆராதனை வேளையிலே அவர்கள் பங்கெடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். ஆகவே நீங்கள் இதற்காக ஜெபிக்கலாம். அது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தர் உங்களோடு தேவைப்படி நீங்கள் தாங்க முன்வரும்படியாகவும் உங்கள் மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திலும் கூட இந்த ஆராதனை வேளையை ஒளிப்புது செய்வதற்கு திண்டுக்கலை சார்ந்த ஒரு அருமையான சகோதரருடைய குடும்பம் முன் வந்திருக்கிறது. அதற்காக கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாக நேசிக்கிறவர்கள், நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு அருமையான சகோதரி. கர்த்தர் தாமே இந்த அருமையான சகோதரி அவர்களையும் தேவனுக்கு கொடுத்த அருமையான 2 பிள்ளைகள், அவளுக்கு கொடுத்த நல்ல குடும்ப வாழ்வு, பேர பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று வசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையின்படியும் கர்த்தர் இந்த அருமையான குடும்பத்துடைய எல்லா மன விருப்பங்களையும் சம்பூர்ணமாக நிறைவேற்றி அவர்களுடைய எண்ணங்கள், அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக தேவ கிருபை இந்த பிள்ளைகளோடு எப்பொழுது இருக்கும்படியாக ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, தொடர்ந்து வழிநடத்துவாராக. இந்த குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் பரத்திருந்து கட்டளையிட்டு வழிநடத்துவாராக. அது மாத்திரமல்ல, இதற்காக ஜெபிக்கிற உழைக்கிற உங்கள் எல்லாருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கின்ற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திரு வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம் அப்பா. இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்கிற வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திற்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கவும், எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கவும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியை ஜெபிக்கின்றோம். என்னை மறைத்து நீர் வெளிப்படும் உடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் வாக்கு பண்ணப்பட்ட தூய ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்தமான வேதாகமத்திலே நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கின்றார். அப்படி என்றால் என்ன பொருள்? இந்த தூய ஆவியானவரை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்வதற்கான வாக்கு தத்தத்தை ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இங்கு வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் பிதாவாகி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனமானார். நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமையின் தேவன் தரிசனமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எலோகிம் என்று அதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யெகோவா என்றும் அவர் அழைக்கப்படுகின்றார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஜனங்களை அவர் தரிசனமாகி நடத்தி கொண்டு வந்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பிதாவாகிய தேவனே மனுஷகுமாரனாக அல்லது அவருடைய சொந்த குமாரன் என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் 33 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார். அந்த ஜனங்களோடு, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து வந்தார். அவர் வந்த நோக்கத்தை வெற்றியாக நிறைவேற்றி முடித்தார். அவர் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது தம்முடைய சீசர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து வாக்குத்தத்தம் செய்து அவர் சென்றதாக வேதத்திலே பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமாக இப்பொழுது நம்மோடு கூட இருந்து கொண்டிருப்பவர் யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். இப்போ நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் தம்மை வெளிப்படுத்தினார் தம்முடைய ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பிதாவாகிய கர்த்தர் தம்முடைய குமாரன் இருக்கிற இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறமாக இன்றைக்கு நம்மோடு கூட இருப்பது யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை வேதத்திலே நமக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? நம்மோடு கூட இருக்கும்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் இன்றைக்கு நாம் வேத பகுதியை வாசிக்க கேட்ட அப்போஸ்தலனாகிய
யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே பஸ்கா விருந்து முடிந்த பிறகு ஆண்டவர் பல காரியங்களை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி கொண்டு வந்தார். நான் இனி என் பிதாவிடத்தில் போகிறேன், நான் இனி உங்களோடு கூட இருக்க மாட்டேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், என்னை காண மாட்டீர்கள். இப்படி பல காரியங்களை சொன்ன உடனே இது சீஷர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆரம்ப காலத்தில் அவர்கள் எல்லாரும் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் போவேன் என்று சொல்லுகிறாரே, இனி நான் உங்களோடு கூட இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறாரே, இதனுடைய தாற்பயம் ஒன்றும் விளங்கவில்லை என்று சொல்லி அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய மரணத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுவதை இவர்களால் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை. மிகுந்த துக்கத்தோடு கூட இருக்கிறார்கள். ஆகவே தன் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து இந்த 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது எந்தெந்தைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்திருவார். இந்த 3.5 ஆண்டு காலங்கள் நான் உங்களோடு கூட இருந்தேன். இனி நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை வேண்டிக் கொள்வேன், பிதாவாகிய தெய்வத்தை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது உங்களோடு கூட இருக்கும்படியாக தேற்றரவாளனை தருவார். அதைத்தான் நீங்கள் 17ஆம் அதிகாரத்தில், நான் 16ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்க 7ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாதிருந்தாலும் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனையாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். நான் போகிறதை குறித்து நான் உங்களை விட்டு நான் பிரிந்து போவதை எண்ணி நீங்கள் மிகுந்த துக்கத்தோடு கூட இருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நான் போவேனே ஆகில் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போன பிறகு பிதாவாகிய தேவன் தேற்றரவாளனை பரிசுத்த ஆவியானவரை, அந்த சத்திய ஆவியானவரை உங்களுக்கு தந்தருளுவார். அப்போ இந்த வாக்கு, இந்த ஆவியானவரை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் செய்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்க்கும் பொழுது யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை பார்ப்பார்கள், உன் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு பேதுரு இந்த யூத மக்களோடு கூட பேசுகின்றான். யோவேல் மூலமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இப்பொழுது நிறைவேற கொண்டிருக்கிறது, நிறைவேற்றப்பட்டிருக்கிறதாக அவன் சொல்லுகிறதாக வேதத்திலே பார்க்கின்றோம். ஆண்டுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் மூலமாக, தம்முடைய தீர்க்க தரிசனம் மூலமாக இந்த பரிசுத்த ஆவியானவரை எல்லார் மேலும் நான் ஊற்றுவேன், எல்லாருக்கும் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவர் சொல்லுகிறார், இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் உங்களுக்காக பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது இந்த சத்திய ஆவியாகி வேறு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இந்த உன்னதமான இந்த பரிசுத்த ஆவியானவருக்காக நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த ஆவியானவர் ஒரு நாள் 2 நாள் மாத்திரமல்ல, எப்போதும் நம்மோடு கூட இருக்கும்படியாக பிதாவாகிய தேவன் நமக்கு இந்த கிருபையை பாராட்டி இருக்கின்றார். ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் நான் உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது நாங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல்
என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். நாம் இந்த பகுதியில் வாசித்து பார்க்கும் பொழுது முதலாவதாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது, இந்த 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஆகவே தான் நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 40ஆம் அதிகாரம் இங்கு 31ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஒரு புதிய ஒரு பலனை பெற்றுக்கொள்கிறோம். அந்த பலன் தான் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் வேறு தொடர்ந்து வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொன்ன பிறகு இந்த சீசர்கள் எல்லாரும் ஆண்டவரோடு கூட ஒலிவமலைக்கு சென்றிருக்கின்றார்கள். அங்கு இருக்கும்பொழுது தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார். நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இது வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் ஒலிவமலையிலிருந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவ்வாறு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அங்கு வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 தேவதூதர்கள் அவர்கள் பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் வேன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள். உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த இயேசுவானது எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தெழு போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இங்கே அந்த தூதர்கள் இந்த சீசையில் பார்த்து சொல்லுகின்றார், இயேசு எவ்வாறு மேலே போனாரோ அதே போல திரும்பி வருவார் என்று சொல்லுகிறதாக வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்து பரத்துக்கு ஏறி சென்ற பிறகு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நீங்கள் தொடர்ந்து 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மீண்டும் அவர்கள் எருசலேமுக்கு வருகிறார்கள். மேல் வீட்டில் ஏறி அதில் அவருடைய சீசர்கள் மற்றும் ஆண்டவரை பின்பற்றின அநேக மக்கள் கிட்டத்தட்ட 120 பேர் என்ன செய்தாங்கன்னா அங்கே காத்திருக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். மேல் வீட்டில் ஏறி தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்கள். நீங்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பெந்தேகோஸ்தே என்னும் ஓர் நாள் வந்தபோது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் 50வது நாள் என்று நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆக இயேசுவானவர் உயிரோடு கூட எழுந்து 40 நாட்கள் தம்முடைய சீசர்களுக்கு தரிசனமானார் என்றும் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. தரிசனமாகி தாம் உயிரோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி அவர்கள் காண்பித்து விட்டு அவர் 40வது நாள் என்ன செய்தாங்க? பரத்துக்கு ஏறி செல்கிறார். அதற்கு அப்புறமாக நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருன்னு சொன்ன உடனே இந்த வார்த்தைகளை கேட்டு இங்கு பேதுரு மற்ற அப்போஸ்தலர்கள் அவர் பின்பற்றிய அநேக ஸ்திரீகள் எல்லாரும் மேல் அறையிலே 120 பேர் கூடி இருக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். இப்போ அவர் எத்தனை நாள் கூடி இருக்கிறாங்கன்னா பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது, அப்போ இயேசுவானவர் உயிரோடு கூட எழுந்து 40 நாள் கழித்து அதுக்கிட்ட ஒரு 10 நாளில் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை நிச்சயம் வந்துடுது. ஏன்னா இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை எப்போ கொண்டாடுவாங்கன்னா பஸ்கா பண்டிகை கொண்டாடின பிறகு 50 நாள் கழித்து இந்த பண்டிகை கொண்டாடுவாங்க. அப்படி என்றால் இயேசுவானவர் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு உயிரோடு கூட இருந்த அந்த பஸ்கா அந்த பண்டிகையிலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 40 நாள் அவர் கழித்து அவர் பரலோகத்திற்கு ஏறி சென்றார். அதுக்கப்புறம்தான் சீசர்கள் வந்து மேலறையில் வந்து காத்திருக்கிறாங்க. அதற்கப்புறமாக இந்த 10 நாளில் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை வருகிறது. அப்படி என்றால் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் என்ன செய்தாங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் வேறு எங்கும் போகாமல் காத்திருக்கிறதா வேறு சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு காத்திருக்கும் பொழுது அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது,
அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்கிறோம். போன உடனே பெற்றுக்கொள்வது என்பதல்ல. ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு சில கிருபைகளை கொடுக்கும் பொழுது அவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது 10ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான சம்பவம் ஒன்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்கே கொர்நேலியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆண்டவருக்கு அவன் பயந்தவனாக, தினமும் அவன் ஜெபிக்கிறவனாக, தர்மங்கள் செய்கிறவனாக அங்கே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் ஆண்டவர் உனக்கு தரிசனமாகி, நீ யோப்பா பட்டணத்திற்கு நீ உன்னுடைய ஆட்களை அனுப்பி அங்கு சீமோனின் மறுபேர் கொண்ட ஒரு பேதுரு ஒருத்தன் இருக்கிறான், அவனை நீ அழைத்து அவன் சொல்கிறத கேளுன்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சில தரிசனங்களை கொடுக்கிறதாக பார்க்கிறோம். ஒரு தேவதூதன் வந்து அவனுக்கு தரிசனமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதே போல் இந்த பேதுரு இவன் வீட்டுக்கு வருகிறான். வந்த உடனே அவன் சொல்கிறான், இங்கே கொர்நேலியு என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். ஆண்டவர் இந்த பேதுரு மூலமாக என்ன சொல்லுவாரோ என்று சொல்லி அவர்கள் காத்திருக்கிறதை பார்க்கின்றோம். 30ஆம் வசனத்தில் 4 நாட்களாக காத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு காத்திருந்த இந்த கொர்நேலியு வீட்டிற்கு பேதுரு வந்து பிரசங்கம் பண்ணுகின்றான். ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கின்ற இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஐரோப்பா கண்டத்தையும் அமெரிக்காவையும் அசைத்த ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷன் D.L. மூடி. நம்ம எல்லாரும் இவரை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறோம். 2 கரங்களிலும் 2 பெரிய கண்டத்தை அசைத்த ஒரு பெரிய ஒரு தேவ மனிதன், ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர். ஆண்டவர் மீது பற்றி நிமித்தமாக அவர் மிகுந்த உற்சாகத்தோடு கூட ஆங்காங்கு சேரிகள் இருந்த மக்கள் எல்லாம் பிள்ளைகளெல்லாம் கூட்டி கொண்டு வந்து ஆரம்பத்தில் சண்டே கிளாஸ் நடத்துவாராம். பிறகு ஒரு பெரிய பெரிய கூட்டங்களை நடத்தி ஏராளமான ஆத்துமாக்களை அவர் ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தி கொண்டு வந்தார். அவர் இவ்வாறு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, சபைகளில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும், கூட்டங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு 2 சகோதரிகள் எப்போதும் முன் வரிசையில் வந்து உட்கார்ந்துருவாங்களாம். இங்கே மூடி பிரசங்க உற்சாகமாய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார். ரொம்ப வல்லமையை பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார். ஆனால் அந்த 2 ஸ்திரீகள் என்ன செய்வாங்கன்னா, அப்படியே முக்காடு போட்டு தலையை கவிழ்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது மூடி பிரசங்கருக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி, நம்ம இவ்வளவு கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணுறோம், எல்லாரும் கேட்டு கொண்டு இருக்கிறார்கள், இது 2 சகோதரிகள் எதுக்கு இப்படி முக்காடு போட்டு பிரசங்கத்தை கேட்காம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? ஒரு நாள் அவர்களை பார்த்து கேட்டு விட வேண்டும் என்ற ஆசை. அவங்க வந்து மீட்டிங் முடிஞ்ச பிறகு கேட்குறாங்க, என்னம்மா நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, ஐயா நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? நீங்கள் பரிசுத்த ஆவி தான் நிரப்பப்பட வேண்டும் என்று. அவருக்கு அப்பொழுதுதான் புரிகிறது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? தன்னுடைய ஆஃபீஸுக்கு அழைத்தார், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி 3 பேருமாக ஜெபம் பண்ணினாங்க. ஆனால் அன்றைக்கு அந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதுக்கப்புறமா அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு தாகம், இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்காக அதிகமாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். பல நாட்கள் கடந்த பிறகு, மாதங்கள் கடந்த பிறகு, ஒரு நாள் நியூயார்க் பட்டணத்திலே ஒரு தெருவின் வழியாக அவர் நடந்து சென்று கொண்டிருந்தார். இவ்வாறு நடந்து சென்று கொண்டிருக்கும் அவருடைய உள்ளத்தில் எப்போதும் ஆவியானவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் இருந்து கொண்டே இருந்துச்சு. திடீரென்று அவருக்குள்ளாக ஒரு உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு உணர்த்துதல், ஒரு ஏவுதல், நீ போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நேரம் அந்த தெருவில் அவரே கத்த ஆரம்பித்து விடுவார்.
அவ்வளோ ஒரு பெரிய ஒரு உந்துதல் அவருக்குள்ளாக இருந்துச்சு. அந்த தெரு நடந்து போகும்பொழுது கடைசியில் அவருடைய நண்பர் ஒரு வீடு இருப்பதை அவர் அறிந்தார். வேகமாக அவருடைய நண்பருடைய வீட்டுக்கு சென்றார். சென்று கதவை தட்டி திறந்தவுடன் நண்பர் இருந்தார். ஐயா, முதல்ல எனக்கு ஒரு ரூமை கூட தனியாக நான் போய் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். வேகமாக உள்ளே சென்று ஒரு ரூம் அறை கதவை பூட்டி கொண்டு அப்படியே முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்படியே கதற ஆரம்பித்து விட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவர் வல்லமையாக நிரப்ப நிரப்ப அவரால் தாங்க முடியவில்லை. ஒரு தேவ அன்பு, இனம் புரியாத ஒரு அன்பு அவரை நிரப்பி கொண்டு இருந்துச்சு. ஆண்டவரே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம்னு சொல்லி அப்படியே கத்தி கதறி அழுது ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். இவர் ஜெபம் பண்ண இந்த ஆவியானுடைய வல்லமை அதிகமாக ஊற்றப்பட்டு கொண்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வரும்பொழுது அவரால் தாங்க முடியவில்லையா. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே போதும் ஆண்டவரை, நிறுத்தும் ஆண்டவரை, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னார். தேவன் தம்முடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் வாஞ்சியா இருக்கிறார்களோ அவர் ஒவ்வொருவருக்கும் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவாகி தேவன் தம்முடைய குமாரன் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் அருள் செய்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறார். அதே போல வாஞ்சியோடு கூட காத்திருந்த இந்த தேவ மனித டிஎல் மூடி அளவில்லாமல் அவரை பரிசுத்த ஆவியால் நிரப்பினார். அவர் சொன்னார், இந்த அனுபவத்தை பெற்ற பிறகு இந்த அனுபவத்துக்கு ஈடாக இந்த உலகத்தையே எனக்கு தந்தால் கூட அதில் எனக்கு விருப்பம் கிடையாது என்று சொன்னார். அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியார் நம்மளுக்குள் வரும்பொழுது அது பெரிய ஒரு மகிழ்ச்சி, பெரிய ஒரு சந்தோஷம், தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்படுகிறது. இந்த ஆவியார் நமக்குள் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக என்ன செய்து விடும் என்று சொன்னால் மாறிவிடும். அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் காத்திருக்கும் பொழுது நம்முடைய காத்திருக்கிறதில் ஒரு நாளும் என்ன செய்யாதுன்னா வீணாய் போகவே போகாது. அப்போ இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது இவ்வாறாக வசனம் சொல்லுகிறது. எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இங்கு வசனம் சொல்லுகிறது, இரண்டாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு என்ன ஒரு அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிற பெற்றுக்கொள்ள என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது. அப்போ எப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார்? நாம் வசனத்தை கேட்கிறது மாத்திரம் கிடையாது, அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது. இன்றைக்கு இந்த வேத வசனத்தை பற்பல விதமான சொற்பொழிவாளர்கள் இதை சில உதாரணங்களாக பேசுகிறார்கள். நிறைய காரியங்கள் படித்து மக்களுக்கு இதை குறித்து சில காரியங்களை அவர்கள் தன்னுடைய சொற்பொழிவுகளில் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அது தெரிந்து கொள்கிறது அல்ல அன்பானவர்களே. இது வேதத்தை தெரிந்து கொள்கிறது அல்ல, அந்த வசனத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்குள் நீங்கள் என்ன செய்தீங்கன்னா, ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசிக்கணும். இயேசு தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளுவேன், இந்த ஆவியானவர் எனக்கு சொந்தமானவர் என்று சொல்ல விசுவாசிக்கும் பொழுது இந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் சொன்ன இந்த பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற இது சீசர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே விசுவாசித்து என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தாங்க. ஆண்டவர் தரப்போகிற பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம்னு சொல்ல ஒரு நம்பிக்கையில் விசுவாசத்தில் காத்திருந்தபடியினால் தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் இந்த சீசர்களுக்கு கொடுத்தார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். நீங்கள் அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான்.
அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். இப்போ ஆரம்ப காலத்தில் இந்த எபேசு பட்டணத்து மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை. பவுல் அந்த பகுதிக்கு வந்து கேட்கின்றான், நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்களா? ஆம். அப்போ விசுவாசிகளான ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறாரே பரிசுத்த ஆவியானவரை. இந்த ஆவியானவரை பெற்றிருக்கலன்னு சொன்ன உடனே, அதை பற்றி கேள்விப்படணும்னு சொன்ன உடனே, இந்த ஆவியானவர் உங்களுக்கு சொந்தமானவர், நீங்கள் விசுவாசித்திருக்கிறபடியினால் இந்த ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நீங்கள் தொடர்ந்து வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கு 6ஆம் வசனத்தில் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். எபேசு பட்டணத்து விசுவாசிகளுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய கரத்தை இந்த விசுவாசிகள் மீது, அவருடைய தலையின் மீது கரங்களை வைத்து ஜெபித்த பொழுது அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். அப்போ ஒரு பரிசுத்த ஆண்டவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் விசுவாசிகளுடைய தலையிலே கரங்களை வைத்து ஜெபிக்கும் பொழுது அவர்கள் அந்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையிலே பேராயர் அவர்கள் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு இந்த விசுவாசிகளுக்கு அவருடைய தலையிலே கரங்களை வைத்து ஜெபித்த பொழுது அதற்காக சில வேத பாட வகுப்புகள் நடத்தப்பட்டு கர்த்தருக்குள் அவர்கள் இன்னும் அதிக ஒரு விசுவாசத்திலே அவர்களை நடத்தி கொண்டு வந்து கடைசியாக அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது இந்த பரிசுத்தாவி பெற்றுக்கொள்கிறார்கள். அதைத்தான் திடப்படுத்தல் என்று சொல்லி நம்ம திருச்சபையிலே அதை நாம் சொல்லுகின்றோம். அப்போ உண்மையாகவே அதுக்காகத்தான் சில வேதபாட வகுப்புகள் நடத்தப்படுகிறது. பல மாதங்கள் இயேசுவை பற்றிய சத்தியங்கள், சுவிசேஷத்தை பற்றிய அநேக காரியங்கள், வசனங்களை எதற்காக கற்றுக் கொடுக்கிறோன்னு சொன்னார். அந்த வசனங்களை கற்றுக்கொள்ள நமக்குள்ளாக விசுவாசம் என்னச்சுன்னா பெருகும். அந்த விசுவாசம் பெருகின பிறகு நாம் அவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். அதைத்தான் திருச்சபை, தென்னிந்திய திருச்சபையில் இந்த திடப்படுத்தல் என்று நாம் அதை நடத்துகின்றோம். இங்கு விசுவாசிகள் ஆன பொழுது ஆண்டவர் இந்த ஆவியானவரை கொடுக்கிறதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது கொர்நேலியு வீட்டில் அவனும் அவனுடைய உறவின் முறையார், அவருடைய சிநேகிதர் எல்லாரும் காத்திருக்கிறதாக வேதத்தில் நாம் பார்த்தோம். இங்கு நீங்கள் அதே 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் சொல்கிறாரு, அவர் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். அப்போ விசுவாசி நீங்கள் என்ன அவருடைய இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் எல்லா காரியங்களும் விசுவாசிக்கும் பொழுது அவன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான் என்று இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு, இயேசு என் சொந்த இரட்சகத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, அவன் அந்த விசுவாசத்தில் அவன் வளர்ந்த பிறகு என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசித்த பிறகு அதற்கு அடுத்த 44ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பேதுரு சொன்ன எல்லா வசனத்தையும் கேட்டாங்க, அவங்க விசுவாசித்தாங்க, அவள் மீது தூய ஆவியானவர் நினைச்சிதார்னா இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வதற்கு இரண்டாவதாக தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்னு சொன்னார், நாம் விசுவாசிக்கும் பொழுது காத்திருக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை நம்ம படித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, இந்த ஆவியானவர் பற்றி நாம் விசுவாசிக்கும் பொழுது இயேசுவை முழுவதுமாக அவரே நம்முடைய பாவத்தினுடைய பரிகாரி, நம்முடைய பாவங்களை போக்கும் இரத்தத்தை நமக்காக சிந்தினார் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு இந்த தூய ஆவியானவருக்கு காத்திருக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு முறை ஒரு அருமையான சகோதரர், ஒரு ஊழியக்காரர் சொல்ல நான் கேட்டேன். அவர் ஒரு காலத்தில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர், ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் பிரசங்கியார். அவரை போல இந்தியாவில் ஒரு பெரிய பிரசங்கியார் வந்தது கிடையாது. ஆனால் அவருடைய பிந்திய நாட்களிலே அவர் இயேசுவை விட்டு பின்வாங்கி போய்விட்டார். நானே கிறிஸ்துன்னு சொல்லி அவர் வஞ்சிக்கப்பட்டு விட்டார். அவருடைய ஆரம்ப காலத்தில் ஒரு முறை சென்னையிலே அவர் ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். கூட்டம் நடத்தி முடித்த பிறகு இப்பொழுது போல
பெரிய பெரிய வசதிகள்லாம் கிடையாது. அப்போ உள்ள ஊழியக்காரெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, பார்த்து கிடைக்கும். அப்பொழுது அவர் இருந்த அந்த போதருடைய வீட்டிலே அவர் உணவருந்தி கொண்டிருந்தார். ஒரு சகோதரி வேகமாக எப்படியாயிலும் சகோதரரை பார்க்க வேண்டும் சொல்லி அந்த வீட்டுக்குள் வந்து விட்டார். அவர் சாப்பிட்டு கொண்டு, ஐயா நான் அங்கேருந்து வந்திருக்கிறேன் ஐயா, குறிப்பிட்ட இடத்துல வந்திருக்கிறேன், எனக்கு எப்படியாயும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆசை இருக்கு, ரொம்ப நாளாக காத்திருக்கிறேன், எனக்கு கிடைக்கவில்லை, எனக்கு எப்படியாவது ஜெபம் பண்ண வேண்டும் ஐயா என்று சொன்னார். அந்த அம்மா சொன்னாங்களாம். நம்ம நினச்சாங்க பிரசங்கியார் சாப்பிட்டு முடித்த பிறகு நமக்கு இப்போ ஜெபம் பண்ணுவார்னு சொல்லி. அவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது, ஏம்மா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு பரிசுத்த ஆவியான வேணும், முழங்கால் போடு அப்படின்னு சொன்னார். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிற இந்த சகோதரிக்கு ஆவியை நீ அளவில்லாமல் தாரும் என்று சொல்லி தன்னை இடது கையில் வச்சு அப்படியே தலையில் கை வச்சாரான். அவ்வளவுதான். அந்த அப்படியே பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு பல பாஷைகளை பேசினார்கள் என்று ஒரு அருமையான சகோதரர் சொல்ல நான் கேட்டேன். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது இந்த தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். மூன்றாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவர், இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். மூன்றாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு கொடுக்கப்படுகிறார் என்று சொன்னால், இங்கே வசனம் சொல்லுகிறது, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியானவர் விசுவாசித்தா மாத்திரம் போதாதுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படிதல். ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லாரும் தான் நம்புகிறாங்க, எல்லாரும் தான் விசுவாசிக்கிறாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனை பேர் உபவாசித்து ஜெபம் பண்ண வருகிறாங்க, எல்லாரும் விசுவாசிக்க தான் செய்தாங்க, இல்லை என்று சொல்லுவேன். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறவர்கள், ஜெபத்தில் காத்திருக்கிறவங்க, விசுவாசிக்கிறவங்க என்ன மிக மிக முக்கியமாக செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு நம்ம இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி தான் பெற்றுக்கொள்ள முடியுமா? பரிசுத்த ஆவியானவரை மாத்திரமல்ல, எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, எந்த ஒரு நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் தமக்கு தந்தரின, தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்முடைய எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு, கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த பேதுரு மற்ற எல்லாரையும் இந்த யூத மார்க்க தலைவர்களெல்லாம் பிடித்து கொண்டு சிறையில் அடித்து அடின்னு அடித்தாங்க. சொன்னாங்க, இந்த மார்க்கத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு பிரசங்கமே பண்ணக்கூடாது, நீங்கள் இந்த மார்க்கத்தை குறித்து யார்ட்டையும் சொல்லவும் கூடாது. நான் அப்படி சொல்லியிருந்தோம், நீங்கள் எருசலேமை முழுவதும் உடைய ஆண்டவருடைய வார்த்தையினால் நீங்கள் நிரப்பி விட்டீர்களே என்று சொல்லி இந்த பேதுருவையும் மற்றவர்களையும் குறித்து அவர்கள் சொல்லுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 29ஆம் வசனத்தில் பேதுரு என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதற்கு பேதுரு மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், அடிகள் பேதுருவுக்கும் மற்ற அப்போஸ்தலருக்கு வந்த பொழுதும் கூட அவங்க சொல்கிறாங்க, நான் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாக இருக்கிறது. எது அவசியம், எது அவசியம் இல்லை என்று முதல்ல நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அநேக வேளைகளில் சில உலகத்தின் காரியங்களுக்காக நம்ம அதை காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தோங்க. பார்த்துக்கிட்டங்க, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக உலகத்தோடு கூட ஒத்து போவதற்கு தேவன் விரும்புகிறது இல்லை. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது தான் மேன்மையானது, அதுதான் அவசியம், அத்தியாவசியம், மிக மிக அவசியமானது. ஆனால் இன்றைக்கு சில வேளைகளில் நம்ம என்ன செய்து விடுகிறோம், உலகத்தின் சில காரியங்களுக்காக, சில நன்மைகளுக்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம தேவனுக்கு சில காரியத்தில் நாம் கீழ்ப்படியாமல் அதை விட்டு விடுகிறோம்.
தேவன் அதை விரும்புகிறது இல்லைங்க. என்ன வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, நான் ஆண்டவரை என்று வேறு யாருக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்னா கீழ்ப்படிய மாட்டேன். ஆண்டவர் சொன்னார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அப்போஸ்தலர் 1:5 சொன்னார். அவங்க நேராக கீழே வந்தாங்க. அதுக்கு அடுத்த 13, 14 வசனங்களில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை கேட்டு அப்படியே மேல் இந்த மாடியில் ஏறி, மேலறையில் ஏறி, பேதுரு மற்ற அப்போஸ்தலர்கள், இயேசுவின் தாயாக மரியாள் எல்லாரும் தேவ சமுதிரம் கூடியிருக்கிறாங்க. 100% அப்படியே கீழ்ப்படிந்தார். ஆகவே தான் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அவர்கள் இருந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியினால் அப்படியே நிரப்பப்பட்டிருந்தது. அவர்கள் எல்லாரும் ஆவியால் நிரப்பப்பட்டு பல பல பாஷைகளை பேசினார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அன்பானவருடைய பிள்ளைகளே, வேதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். வாசித்து விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, விசுவாசித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சவுலை அழைத்தார். இஸ்ரவேல் முதல் ராஜா இது சவுல் தான். ஆனால் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, இது அமலேக்கியருக்கு எடுத்த காரியத்தில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே 15ஆம் அதிகாரத்தில் சவுல் ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்தே செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன். அமலேக்கு என் ஜனங்களை வழிமறித்து அவன் செய்த செய்கைகள் அறிந்திருக்கிறேன். ஆகவே நீ அவர்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு சென்று ஒன்றும் விடாமல் எல்லாவற்றையும் நீ சங்காரம் பண்ண கடவா என்று சொன்னார். ஆனால் சவுல் இந்த காரியத்தில் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, நலமானதை கொளுத்த விடலாம் அவன் சங்காரம் பண்ணாமல் அவன் அப்படியே விட்டு விட்டான். அதனுடைய விளைவு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். அவனை பார்த்து சொல்லுகிறார் 22ஆம் வசனத்தில், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆண்டவர் விரும்புகிறது கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதலை விட்டு விட்டு நீ எவ்வளவு 1000 கொடுத்தாலும், எவ்வளவு பெரிய ஆட்டுக்கடாக்கள் கொளுத்த கன்றுகளை கொடுத்தாலும் கூட அதில் ஆண்டவர் பிரியமா இருப்பாரா? இருக்கவே மாட்டார். இந்த சாமுவேல் மூலம் வந்த வார்த்தை அதுதான். அது விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கீழ்ப்படியாதவர்களை விட்டு ஆண்டவர் நீங்கி விடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு விலகி விடுகிறார் பாருங்கள். அதே போல தான் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் 16ஆம் அதிகாரத்தில் நான் நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 19, 20 ஆகிய வசனங்களில் இவன் அழைக்கப்பட்ட அழைப்பு உன்னதமான ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு விட்டு விட்டு ஒரு வேசியின் மடியிலே போயிருந்தான். ஆண்டவரோடு கூட பண்ணப்பட்ட பொருத்தனையை அவன் என்ன செய்தான்னா அதை மீறினான். அவனுடைய தலை முடிகளெல்லாம் சிரைக்கப்பட்டது. அவன் கடைசி முடி நசரனாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவன் தலைமுடி சிரைக்கப்பட்டது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு நீங்கினதை அவன் அறியாமல் இருந்தான். காரணம் கீழ்ப்படியலைங்க. கீழ்ப்படியும் பொழுது அதே போல் ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒன்றும் கிடையாது. பிதாவாகி தேவன் குமாரன் இருக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை உனக்கு தருவேன். இது ஆவியானவர் உனக்கு தந்தா அது உனக்கு ரொம்ப பிரயோஜனம், அது உனக்கு ரொம்ப ஆசீர்வாதம். அவர் சொல்கிறார், நான் போவேன் ஆகியில் அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா அவர் தேற்றுவானாகிய பரிசுத்த ஆவியானவரை அவர் உங்களுக்கு தருவார். அந்த சத்திய ஆவியான உங்களை சகல சத்தியத்திற்கு வழி நடத்துவார். உங்களுக்கு ஒரு காரியம் தேவையா, அங்கே போகணும் இங்கே போகணும் யார்கிட்ட கேட்கணும் எதுவுமே அவசியம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட கேட்டால் போதுங்க, அவர் உங்களை சரியாக நடத்துவார். நம்ம சரியான பாதையில் நடந்து செல்வதற்கு, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த உலகத்தில் பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஆவியானவர் நமக்கு அவசியம். அப்படி என்றால் இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம்.
அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம், விசுவாசிப்போம், கீழ்ப்படிவோம். இந்த ஆவியானவர் பெற்று உலகத்தில் கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமமைக்கென்று வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே நம்மோடு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 190, கிறிஸ்துவ கீர்த்தனை 77 பாடுவோம். என்னை என் ஆனந்தம், என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. கீதம் 190, கிறிஸ்துவ கீர்த்தனை 77 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இது நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஐயா. எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிற ஐயா. இந்த ஆவியானவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் பலனடைகிறோம், கர்த்தருக்காய் பெரிய சாட்சிகளாக இருக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல, நாங்கள் நடக்க வேண்டிய வழியும் எங்களுக்கு போதித்து ஆண்டவர் சரியான பாதையில் எங்களை கொண்டு செல்லுகிறவராக இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த தூய ஆவியானவர் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வசனத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும், உம்முடைய வசனத்தை விசுவாசிக்க வேண்டும் என கற்றுக் கொடுத்தீரப்பா. இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற நாங்கள் அதன்படி நடக்கிறது மாத்திரமல்ல, இந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு உலகத்தில் உமக்காய் சுடராய் பிரகாசிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி செபிக்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், சிறியோர் முதல் பெரியோர் வரை, அவர் எந்த வயது உடையவராக இருந்தாலும் கூட தகப்பனே, ஒவ்வொருவரையும் நீருபடி ஆவியினால் பலப்படுத்துங்க, ஆவியினால் ஸ்திரப்படுத்துங்க அப்பா, ஆவியினால் நிரப்பும்படியை செபிக்கிறோம். அன்றைக்கு மேலறையில் காத்திருந்த பிள்ளைகள்
மீது தூய ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்பட்டார் என்று வேதத்திலே பார்க்கிறோமே சுவாமி. அதே போல் ஒரு உன்னதமான அனுபவங்களை ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழ உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட சீசர்கள் உலகமெங்கும் போய் சுவாமி சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று பார்க்கின்றோமே. அதே போல இந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் ஆண்டவர் நீர் கொண்டு செல்வது எல்லா இடங்களிலும் சென்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரமையை யார் யாரெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து அதில் இருந்து மீட்கப்பட முடியாமல் மீள முடியாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பாவ சிறையிருப்பிலிருந்து உமது பிள்ளைகளை விடுதலை ஆக்கி ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத கணவன் மனைவி ஒவ்வொருவர் ரட்சிப்பின் அனுபவங்களை பெற்றுக்கொண்டப்பா இந்த ஆவியானவரை அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் பெற்று இந்த உலகத்தில் ஒரு சந்தோஷமான குடும்பமாய் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சீசர்கள் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தில் நிரப்பப்பட்டு சொல்லப்பட்டிருக்க அதே அனுபவங்களை எங்களுடைய குடும்பங்களில் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. என்னுடைய குடும்பத்தின் மீது உங்களுடைய பிரசனம் எப்பொழுதும் நிரம்பி இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக குடும்பங்களில் ஆண்டவரை வந்த பிரிவினைகள், கசப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகத்தை போல மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஒரு யோசுவாவின் குடும்பத்தை போல நான் என் வீட்டார்மோ என்ற கர்த்தரே சேவிப்போன்னு சொன்னது போல குடும்பமாய் சேவிக்கிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. நீங்கள் தந்த கற்பத்தின் கனிகளை நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனி ஆசீர்வதிங்கப்பா. என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தை ஏற்ற வளர்ச்சிகள் எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டு உயர் கல்விக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் விரும்புகிற உயர் கல்வியை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலைக்காய் காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பல நாட்களாக மாதங்களாய் வருடங்களாக நல்ல வேலைக்கு காத்திருக்கிறாங்கப்பா. ஏற்ற வேலை கிடைக்கவில்லை சொல்லி மிகுந்த சோர்வடைந்திருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் விரும்புகிற ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. அயல் நாடுகளில் சென்று படிக்கும்படியே விரும்புகிற பிள்ளைகளுக்காக வேலை செய்யும்படியே விரும்புகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறையா. கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைப்பதாக அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அதினதன் காலத்தை எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நேர்த்தியை செய்து கொடுப்பீராக. திருமணத்தை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீரே இந்த குடும்பத்திற்கு நடத்தி கொடுத்து அவர்களை குடும்பமாக்கி ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் குழந்தை செல்வங்களுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம். பல ஆண்டுகளாக காத்திருந்து சோர்ந்து போன இருக்கிற பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை முது பிள்ளைகள் மீது கடந்து வருவதாக. முது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்நாளில் நினைத்தருளின எங்கள் ஆண்டவராய கர்த்தர் முது பிள்ளைகளை நினைத்தருளுவீராக. அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. கற்பத்திரிகளை கொடுத்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அங்கு ஜெபிக்கின்றோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பேறுகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. கற்பத்தின் கனியை புரண்டப்படுத்தி சுக பிரசவத்தை கொடுத்தப்பா உமது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வயோதிப நிலைமை இருக்கிற அருமையான பெற்றோர்களை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். வயதான காலத்தில் ஏற்படும் எல்லா பலவீனங்கள் எல்லா சோர்வுகளையும் ஆண்டவர் முற்றிலுமாய் மாற்றுங்கப்பா. படுக்கையில் இருக்கின்ற பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிற ஐயா. யாருமே எனக்கு உதவி இல்லை என்று சொல்லுகிற ஆண்டவரே ஆதரவற்ற அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. நீரே உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தாயும் தகப்பனுமாய் இருந்தப்பா அவருடைய கரங்களை பிடித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய வேதனைகளெல்லாம் மாற்றுங்க. உங்களுடைய சமாதானத்தில் நிரப்புங்க. ஆரோக்கியத்தில் நிரப்புங்க. அடிக்கடி ஏற்படும் எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் முற்றிலுமை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய அடியார்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுக வாழ்வையும் கொடுத்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வயதான காலத்தில் பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஐயா
பிள்ளைகளை குறித்ததான எண்ணங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீங்கப்பா. என் குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும், நான் உண்மையாய் கர்த்தரை சேவித்தேன், ஆனால் என் பிள்ளைகள் ஆண்டவரே என் மீது பாசம் காட்டவில்லையே, இன்னும் என் பிள்ளைகள் என் கூட இல்லையேன்னு சொல்லி எத்தனையோ பெற்றோர்கள் மிகுந்த வேதனையோடு உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற அறிந்திருக்கிறீங்கப்பா. அவருடைய கண்களுடைய எல்லா கண்ணீரை எங்களை ஆண்டவர் துடைத்தப்பா. இந்த குடும்பங்களெல்லாம் பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். அப்படி வாழ்க்கையில் எதிர்பார்த்துக்கிற மகிழ்ச்சி சமாதானம் பெருக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் செய்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். வியாதினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளை உடைய கருத்தில் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லாம் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவீராக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என்னென்ன வியாதினால் ஒரு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு அற்புதமான சுகம் உண்டாகட்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகள் மீது அமர்வதாக இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பூரண விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. இருதய பகுதியில், நுரையீரல் பகுதியில் ஆண்டவர், சிறுநீரக பகுதியில், வயிற்று பகுதியில் ஆண்டவரே, தலை பகுதியில், தண்டுவட பகுதியில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் ஐயா முற்றிலுமாய் மாறுவதாக எல்லா சோர்வுகள், அசதிகள், வலிகள் இயேசுவின் நாமத்தினால் விலகும்படியை செபிக்கிறோம் ஐயா. ஒரு பூரண ஆரோக்கியம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் நாங்கள் செபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே அப்பா, தொழிலில் எனக்கு சரியான முன்னேற்றம் இல்லையே என்று சொல்லி கலங்குகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். புதிதாக தொழில் தொடங்கும்படியாக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறையா. பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளுவீராக சுவாமி. அவர் செய்கிற தொழிலை கர்த்தர் ஆசீர்வதியும். தொழிலில் ஏற்பட நஷ்டத்திலுமே சோர்ந்து போன பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இந்த நஷ்டங்களெல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. பிள்ளைகளை மீண்டும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. யாபேசி ஆசீர்வதித்து அவன் எல்லைகளை விசாரமாக்கிற ஆண்டவர் பிள்ளைகள் எல்லைகளெல்லாம் விசாரமாக்கும்படி செபிக்கிறோம். எல்லா கடன் பிரச்சனைகளும் கர்த்தர் மாற்றுவீராக சுவாமி. பொருளாதார தேவையெல்லாம் கர்த்தர் சந்தித்து கொடுக்கும்படி செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை வீடு கட்ட ஆரம்பித்து இன்னும் கட்ட முடியவில்லையே, பல தடைகள் என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறையா. ஆனால் இடத்தின் நிமித்தமாக மிகுந்த மன கஷ்டங்களோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நியாயமாய் எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை சொல்லி கலங்குகின்ற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் பார்த்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கட்டளையிட்டு அப்படி ஆசீர்வதிப்பீராக. உம்மைத்தான் நம்பி இருக்கிறாங்கப்பா, உம்மைத்தான் விசுவாசிக்கிறாங்க ஐயா. உம்மை விட்டு யார்கிட்ட போவாங்கப்பா? சதா காலங்களையும் வேளையில் உண்மையே நம்பி இருக்கிற இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறேன். இந்த பிள்ளையுடைய எல்லா வாஞ்சிகளும் விருப்பங்களும் நிறைவேற்றப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு கூடுதல் சத்தத்தையும் கேட்டு கர்த்தர் பதில் செய்வீராக. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஆராதனை வேளைக்காக பல வகையில் ஜெபிக்கிற தாங்குகிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசேஷமாக திண்டுக்கல்லிருந்து ஒரு அருமையான சகோதரி இந்த ஆண்டவரே ஊழியங்களை தாங்குறது அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவர் தாமே இந்த குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் நீர் நிறைவாய் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாம மகிமைக்கென்று ஏராளமான ஆத்துமாக்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று உம்முடைய மகள் மனம் வந்து செய்தற்கு அறிந்திருக்கிறீங்கப்பா. இதோடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரம் பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே கிருபை தருவீராக. அப்படி குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. திருமணத்திற்கு காத்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளிடுவீராக. பிள்ளைகளை குறித்தான எல்லா பாரங்களையும் கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் பிள்ளைகளும் பந்தை சுற்றிலும் ஒலிவுமர கன்றுகளை போல் இருப்பார்கள். நீ உன் பிள்ளைகளும் இஸ்ரவேலு கூட சமாதானத்தை காண்பா என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே சுவாமி, இந்த பிள்ளைகள் உடைய குடும்பம், அவருடைய சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக அப்படி எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். கைகள் பிரயாசத்தில் ஒரு நன்மைகளையும் ஆசீர்வாதங்கள் தருவீராக. இதிலும் பெரிதான விலை காண்பா என்று சொன்ன அந்த பெரிய நன்மைகளை இந்த குடும்பத்தில் பெற்றுக்கொள்ள கிருபைதாரும். தொடர்ந்தும் தெய்வீக பிரசன்னம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இது ஜெபத்தில் பங்கு பெற்ற அனைத்து பிள்ளைகளோடு கூட முடியும் கிருபை தங்கியிருக்காங்க. ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாகி இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள்.
அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதியுள்ள குரக்கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமேன். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவமன்னிப்பு அளிச்சோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் விடுதலையாக்கி சகல நன்மையில் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைம்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. உங்களுக்கு உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவன் தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவருக்கு தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆதலா தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் முது மகிமை நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி
இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள அங்கே பாத்திரல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சுமி மாறதாண்டு வர இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவின் தருமையான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரமும் சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தால் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாக அவருடைய சரீரத்தை புசித்த இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்திருடும். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தறினேரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பொருளும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தை செலுத்ததும் அல்லாமல் தம் நிறமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்போடு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் உமது குமாரனும் எங்கள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தை நினைவு கூர்ந்து முதல் சிருஷ்டி பதார்த்தங்களை இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்கு உள்ளவர்களாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து எல்லாரும் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவுகூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படி ராபோஜனை பண்ணின பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் பண்ணி போட்டாங்க உங்களுக்காக நேருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். Yeah.
ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற பரமபிதாவாகிய கர்த்தாவே, முதலியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திர பலிகளை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திருரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாக நாங்களும் மற்றுமுள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்ற எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ளும்படி தேவருக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாக பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்மாவும் எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தம் ஜீவனபலியும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரங்களில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் மது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் தேவரீர் நிரப்பியருள வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாய் இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திராக இருந்த பொழுதிலும் எங்கள் பாத்திர தேவரை கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாக இருக்கிற தேவருக்கு அவர் மூலமாய் சகல மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக.
ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இன்று நாங்கள் காதால கேட்ட வாக்கியங்கள் வளர்ந்ததை போகாமல் உமது நாமத்துக்கு கனமும் புகழும் உண்டாவதற்கு ஏதுவாகிய நன்னடைக்கு ஆகிய கனிகளை கொடுக்கும்படி உங்களுடைய கிருபையினால் இந்த வாக்கியங்களை எங்கள் இறுதி பெற்ற வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவில் அன்பில் உங்கள் இறுதி காக்கிடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் என்னும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 265 பாமாலை 214 பாடுவோம். மேலோக வெற்றி சபையும் பூலோக யுத்த சபையும். கீதம் 265 பாமாலை 214 பாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் மெய்யாகவே எங்கள் மத்தியில் எழுந்தருளி உடைய பிரசன்னத்தால் நிறைத்து உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற காலங்களெல்லாம் நீர் உமது பிள்ளைகளோடு கூட இருந்து ஒரு நன்மை கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சம்பவம் நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.